அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள அடிக்கடி ஓடிக்கிட்டு இருக்க ஒன்று, எப்பதான் என்னோட வாழ்க்கை மாறும், ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து என்னோட வாழ்க்கை மாறிடாதா அப்படிங்கிற எண்ணம் தான். நம்ம வாழ்க்கை மாற முதல்ல நம்ம எண்ணத்தை மாற்றணும். அது எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க ஒரு குட்டி கதையாகவே பார்க்கலாம். ஒரு பெரிய நகரத்தில் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்துச்சு ஒரு ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த நகரத்திலேயே இந்த ரயில் நிலையம்தான் பெருசு. இங்கிருந்து தான் அந்த நகரத்தோட எல்லா ஊர்களுக்கும் ரயில்கள் இயக்கப்படும். அதனாலேயே மக்கள் அதிகமாக கூடுவாங்க. இந்த ரயில் நிலையத்துல தான் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அங்க வர்ற எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப கெஞ்சி கெஞ்சி காசு கேட்பான். ஒரு சிலர் மனையிறங்கி காசு கொடுப்பாங்க, ஒரு சிலர் மதிக்க கூட மாட்டாங்க. ஒரு சில நாள் நினைச்ச மாதிரி காசு கிடைக்கும், ஒரு சில நாள் காசே கிடைக்காது. இதுதான் அவனோட அன்றாட வாழ்க்கை. ஒரு நாள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்ப ரயில்ல இருந்து கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கம்பீரமா ஒருத்தர் இறங்கினாரு. பார்க்கறதுக்கு பெரிய பணக்காரர் மாதிரி இருந்துச்சு. அவரை பார்த்த அந்த பிச்சைக்காரன், இவரை பார்க்கறதுக்கு பெரிய பணக்காரர் மாதிரி இருக்கு, இவர்கிட்ட போய் காசு கேட்டா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே அவர்கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி காசு கேட்டான். இந்த பிச்சைக்காரன் காசு கேட்கறத பார்த்துக்கிட்டு அந்த பணக்காரர், நீ எல்லாத்துக்கிட்டையும் ஏதாவது கேட்குற, யாருக்காவது ஏதாவது கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டாரு. உடனே பிச்சைக்காரனும், ஐயா நானே ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட மற்றவங்களுக்கு கொடுக்க என்ன இருக்கு, என்னால் என்ன கொடுக்க முடியும், ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படின்னு பதில் சொன்னான். அதுக்கு அந்த பணக்காரர், நீ மற்றவங்கள்ட்ட கேட்க நினைச்ச எப்பாவது மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிருக்கியா அப்படிங்கிற எண்ணமாவது வந்ததுண்டா அப்படின்னு கேட்டபடியே, சரி இருக்கட்டும் பரவாயில்ல இந்தா அப்படின்னு கொஞ்சோன்னு காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அவர் கேட்ட இந்த கேள்வி பிச்சைக்கார மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதே யோசனையாவே இருந்தான். அன்னைக்கு ராத்திரி முழுசும் அவனுக்கு சரியா தூக்கம் வரல. அடுத்த நாள் காலையில ஏதோ ஒரு சிந்தனையோடு எழுந்து உக்காந்தான். அப்பதான் அவன் கொஞ்சம் தூரத்துல சில பூச்செடிகளை பார்த்தான். அதுல சில பூக்கள் பூத்தி இருக்கிறத பார்த்து அவனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அந்த பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சு வச்சுக்கிட்டான். இவனுக்கு காசு கொடுக்கறவங்க எல்லாத்துக்கும் பறிச்சு வச்சிருந்த பூக்களை பரிசா கொடுத்தான். இப்ப அவன்கிட்ட இருக்கிற காசுல பூக்களை விலைக்கு வாங்கி விற்கவும் ஆரம்பிச்சான். அவனுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்ல, நல்ல வருமானமும் கிடைச்சிச்சு. இதுல வர்ற வருமானத்தை வச்சு அந்த ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு பூக்கடையும் ஆரம்பிச்சு பூக்கடை வியாபாரி ஆகிட்டான். ஒரு நாள் வியாபார விஷயமா வெளியூருக்கு போக வேண்டியிருந்துச்சு. முதல் ரயில் பயணம், அதே ரயில் நிலையம், அதே ரயில்கள். ஆனா இப்ப அவன் பிச்சைக்காரன் இல்லை, பூக்கடை வியாபாரி. மிகுந்த மகிழ்ச்சியோட ஒரு ரயில் பெட்டியில போய் உக்காந்தான். அவனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட அவனே போய் அறிமுகமானான். அவரு வேற யாரும் இல்லை, இவன் பிச்சைக்காரனா இருந்தப்போ ஒரு பணக்காரர் பிச்சை போட்டாருல்ல, அவருதான். ஐயா உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவரு, நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னான். ஐயா உங்களால தான் என்னோட வாழ்க்கை மாறுச்சு, எப்பவும் உங்களுக்கு நன்றியா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பணக்காரர், நான் உங்களை மாத்தல, நீங்க தான் உங்களை மாத்திக்கிட்டீங்க. எப்பவும் நீங்க எண்ணக்கூடிய எண்ணம் சரியா இருந்தா போதும், உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு அந்த வியாபாரி ஊக்கப்படுத்தினாரு. அந்த ரயில் பயணமும் இனிமையா முடிஞ்சிச்சு. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது, நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட எண்ணத்திற்கு மிகுந்த சக்தி இருக்கு. நாம எண்ணக்கூடிய எண்ணத்தை கொஞ்சம் மாத்தினாலே போதும், நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும். சிந்திக்கக்கூடிய சிந்தனையை கொஞ்சம் மாத்தினா ஒரு பிச்சைக்காரனால ஒரு பூக்கடை வியாபாரியா மாற முடியும் அப்படின்னா நம்மளாலேயும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த கதையை நிறைவு செய்யறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செஞ்சுக்குங்க. உங்களோட ஊக்கம்தான் எங்களை வளர வைக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.